சிக்கல்னாங்க அந்த மாயம் இருக்குல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நீங்கள் திராவிட இயக்கத்தோட சினிமான்னு ஒன்று பேசுனாங்க தெரியுமா? பாரத ராஜா வர வரைக்கும் திராவிட இயக்கம் தான் சினிமாவில் இருந்துச்சு. பாரத ராஜா தான் முதல் தமிழன், தமிழ் தேசிய இயக்கத்தை, தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் சினிமா எடுத்தவன். அது வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் இருந்துச்சு. அவங்க பேசின வசனங்கள் தான் இருந்துட்டு. அதை முதல்ல உடைச்சது பாலச்சந்தர் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரத ராஜா தான். அதனால அந்த அப்படிதான் தூக்கிட்டு வயலுக்கு போனாப்புல. கண்டிப்பா வெகு மக்களை காட்டினார். நம்ம படம், நம்ம மொழி, அங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே செட் பண்ண ஆளுகளை அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்களாவே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்க யார் இயக்குனர் எடுத்துக்கோங்க, கலைஞர்கள் ஆட்டம் எல்லாமே அவங்கள தான் இருந்தாங்க. பாரத ராஜான்ற முதல் தமிழன் தான். அப்போ கேமராவே எல்லா பக்கம் திருப்பி நம்ம தமிழர் கால அவகாசம் தேவைப்படுதில்ல. நீங்கள் 600 கிட்டத்தட்ட என் கணக்குப்படி 600 வருஷமாக தமிழன் வேற்று மொழியாளர்களால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறான். 800 ஆண்டுகளுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போது அதிகாரத்தை அவன் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவானா? தமிழரை தன்னை உணர்வதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோம்னு பேசின சமூகம், பிச்சை புகனும் கற்கை நன்றே என்று சொன்ன சமூகம் அப்படி தான் இருந்துச்சு. காலமும் சூழலும் அவனை வச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன சரியாக சொன்ன சீமான் கொண்டு போகிற தமிழ் தேசிய அரசியலும் இன்றைக்கி ஐயா குணாக்கு வந்து விழா எடுக்குது. இந்த சமூகம் இன்றைக்கி தான் தமிழனை உணருது. ஆமாம் டே, அந்த கிழவன் கத்தி சொன்ன நம்ம கேட்காம விட்டுட்டுமே. இப்போ தான் குணாக்கள் பேய் மணியரசன் எல்லாரையும் நீங்கள் உணர்றீங்க. இப்போ தான் புரிஞ்ச ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அவங்க அப்போ இருந்து பேசும்போது அவங்க அந்த ஊடக பலம் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பத்திரிகை ஊடகம் இல்லை, பெரும் பத்திரிகை இல்லை, சினிமா கிடையாது. அவங்க பேசி எடுபடலை. இவங்க அண்ணாதுரோட சாதுரியம் பார்த்தீங்கன்னா நாடகத்தை டக்குன்னு பிடிச்சாரு. நாடகம் சினிமா வந்தோன்னா சினிமாவை பிடிச்சாரு. இது நம்மளால யாருமே போல கலைப்படைப்புக்குள்ள பூந்து அதை மூலமா உள்ள எது பெரிய ஊடகமோ அது எல்லாம் அவர்கள் கைப்பற்றினார்கள். தமிழர்கள் அந்த அளவுக்கு பொருளாதாரமும் இல்லை, சிந்தனை இல்லை. அவன் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய போராட்டத்தில் இருக்கிற சிக்கல் இருக்கு. அதனால